அடுத்த கட்ட திமுக நகர்வுகள் எப்படி இருக்கும்? நம்ம தன்னை அடுத்து புதுப்பிச்சு கொள்றதுக்கான எல்லா வழிகளும் செய்வாங்க. எம்ஜிஆர்ங்கிற ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் திமுக ஆட்சிக்கே வர முடியல. இன்னைக்கும் திமுக எத்தனை பேர் வெளியே தெரியுறாங்க? யாரும் போலையே. இருக்கக்கூடிய களை எடுக்கக்கூடிய வேலை செய்யும். அங்க ஒரு பெரிய கூட்டமே அந்த கட்சி கரையான் அறிக்கிற மாதிரி உள்ள அரைச்சிட்டு இருக்காங்க. கட்சி இன்றைய கால அரசியலுக்கான கட்சியை மாற்றணும். திமுகவுடைய அந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி அப்படின்றது தமிழகத்துல இதுக்கப்புறம் இல்ல அப்படின்றத இல்ல. என்னைக்கு அவங்க மந்திரி சபையில் விசிகாவோ ஐஎம்எல்ஓ மந்திரி சபைக்குள்ள போயிட்டாங்களோ, காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் வெளியிருந்து ஆதரவு கொடுத்தாங்களோ, அப்பயே அந்த கூட்டணி இல்லைன்னு தானே அர்த்தம். இந்தியா கூட்டணியும் கிடையாது, மதசார்பற்ற கூட்டணியும் இப்ப கிடையாது தமிழ்நாட்டில். அடுத்த கட்டமா திமுக யாருக்கு ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்ற இல்ல, திமுகவை பொறுத்த வரைக்கும் அடுத்து நாடாளுமன்ற தேர்தல் தான். உள்ளாட்சி தேர்தல் எனக்கு தெரிஞ்சு தனிச்சு தான் போட்டுடுவாங்க. வேறு வழி இல்லை. அவங்க பாஜகவை நோக்கி போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. எஸ்சி ஓட்டு, மைனாரிட்டி ஓட்ஸ்லாம் திமுகவை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போயிருச்சு. 3 மாதம் தாங்காது, 6 மாதம் தாங்காதுன்னு அவங்க குறி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆட்சி 5 வருஷம் போகுங்கிறத மாற்று கருத்து. அவருக்கான அந்த கூட்டணிக்கான பலம்ங்கிறது அதிகமாகிட்டே போகுது. அண்ணாமலை அவர்கள் விஜய்க்கு என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவாருன்னு நம்ம எடுத்துக்கிறோம். விஜயும் அண்ணாமலையும் 2 பேரும் ஒரே களத்தில் அரசியல் பண்ண முடியும். அந்த இளைஞர்களை மையப்படுத்தி அரசியல் பண்ண முடியும். அண்ணாமலை அதிகமா இளைஞர்கள் கிட்ட பேசுவாரு அப்படின்ற ஒரு விமர்சனம். ஆமா, அண்ணாமலை பேசுவார். அதை விடுங்க, விஜய் ஒரு ஸ்டில் போட்டா போதும், ஒட்டு மொத்தமா பிளாஸ்ட் பண்ணி விட்டு போயிருவாங்க. C7 வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஜேர்னலிஸ்ட் சுபைர் அவர்கள். வணக்கம் சார். இப்ப அடுத்த கட்ட திமுக நகர்வுகள் எப்படி இருக்கும் நம்ம எடுத்துக்கலாம் சார். ஏன்னா அதிமுக தொடர்ந்து பலவீனமாகிட்டு இருக்கு அப்படின்றப்ப அடுத்த 20 வருஷம் தாவேக்கா இன்னும் ஒரு வலுவான ஒரு சக்தியா மாறும் அப்படின்றது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு வைக்கும்பொழுது திமுகவுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி? திமுக தன்னை அடுத்து புதுப்பிச்சு கொள்றதுக்கான எல்லா வழிகளும் செய்வாங்க. ஏன்னா பல போராட்டங்களை, பல தோல்விகளை, தொடர் தோல்விகள். எம்ஜிஆருங்கிற ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் திமுக ஆட்சிக்கே வர முடியல. 3 முறை தொடர் தோல்வி. ஆனால் கட்சி கட்டமைப்பு அப்படியே இருந்தது. கலைஞர் கட்சியை கட்டுக்கோப்பாக வச்சிருந்தார். அடுத்து ஜெயலலிதா அவர்கள் உயிர் இருக்க 10 வருஷம் ஆட்சியில் இல்லை திமுக. கட்சி கட்டமைப்பு அழுவாக இருக்குது. இன்னைக்கு திமுக எத்தனை பேர் வெளியே தெரியுறாங்க? யாரும் போலையே. அப்படிங்கும்போது திமுகங்கிறது அங்கே ஒன்றும் அந்த ஒரு கட்டமைப்போட ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஆனால் புதியவர்களுடைய வருகை இருக்குமாங்கிறது தெரியல. இளைஞர்களுக்கான வருகை இருக்குமாங்கிறது தெரியல. ஆனால் இதை வைத்து ரொம்ப நாளைக்கு ஓட்டவும் முடியாது. அப்போ திமுகவினுடைய அடிப்படை கட்டமைப்புகளை முழுவதுமாக திமுக மாற்றி மறுபரிசீலனை செய்து புதிய ஆட்களை உருவாக்கணும். புதிய ஆட்களே உள்ளே போக முடியாது திமுகவில். இப்போ ஒருத்தர் அரசியல் ஆசை வருது, ஒரு இளைஞராக இருக்கிறாரு, நம்ம இப்போ அரசியலில் ஏதாவது பண்ணுவோம்னு நினச்சாருன்னா திமுகக்குள்ளே எப்படி போவீங்க? திமுகக்குள்ளே போய் சேர்ந்து மெம்பர் ஆகி அவர் ஒரு மாவட்ட பொறுப்பு போகிறதுக்கு முன்னாடி அவருக்கு 20 வருஷம் ஆயிரும். தலைமையை அவர் ரீச் பண்ண முடியாது. அங்கே உள்ளுக்குள்ள 1000 கட்டமைப்பு இருக்குது. இதெல்லாம் திமுகவுக்கு ஒரு பலகீனம். முதலில் திமுகவை இருக்கக்கூடிய களை எடுக்கக்கூடிய வேலை செய்யணும். அங்கே ஒரு பெரிய கூட்டமே அந்த கட்சி கரையான் அறிக்கிற மாதிரி உள்ள அரைச்சிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் சரி செய்து புதிய ஆட்களுக்கு, புதிய இளைஞர்களுக்கு வாய்ப்பளித்து உள்ளே விட்டு கட்சி இன்றைய கால அரசியலுக்கான கட்சியை மாற்றணும். ஒன்றும் நீங்கள் அடக்குமொழி பேசிக்கிட்டு, புள்ளி விவரம் பேசிக்கிட்டு, ஒரு 4 பேர் இருக்கிறாங்க, அவங்க தான் நம்மளுக்கு கட்சியை காப்பாற்றிடுவாங்கன்னு நினைக்கிறத மாற்றிட்டு சாமானியனுக்கான அதிகாரத்தை நீங்கள் பகிர்ந்தளிக்கணும். கொடுக்குறப்ப தான் அந்த கட்சி வளரும். இப்போ விசிகா கூட்டணி இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு வந்துட்டு இருக்குல்ல சார்? யாரோட? திமுகவுடைய அந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி அப்படின்றது தமிழகத்துல இதுக்கப்புறம் இல்ல அப்படின்றத இல்ல. என்னைக்கு அவங்க மந்திரி சபையில் விசிகாவோ ஐஎம்எல்ஓ மந்திரி சபைக்குள்ள போயிட்டாங்களோ, காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் வெளியிருந்து ஆதரவு கொடுத்தாங்களோ, அப்பயே அந்த கூட்டணி இல்லைன்னு தானே அர்த்தம். அதுக்கு பேர் மட்டும் அந்த போர்டை மட்டும் எடுக்காம இருந்தாங்க. அது தேர்தல் வரப்போ அந்த போர்டையும் எடுத்துருவாங்க. உள்ளே போயிட்டாங்க, அந்த அமைச்சரவையில் அமைச்சராயிட்டாங்க, ஆதரவு கொடுத்துட்டாங்க. இப்போ நாங்களும் அந்த கூட்டணிலாம் இருக்குன்னு சும்மா சொல்லிட்டு இருக்கலாம். ஆனால் அந்த கூட்டணி அன்னைக்கோட முடிஞ்சு போச்சு. இந்தியா கூட்டணியும் கிடையாது, மதசார்பற்ற கூட்டணியும் இப்போ கிடையாது தமிழ்நாட்டில். இன்றைக்கி திமுக ஒரு கூட்டணியாக இருக்குது, திமுக தேமுதிக ஒரு கூட்டணியாக இருக்குது. இங்கே விஜய் தலைமையில் தாவேக்கா தலைமை ஒரு கூட்டணியாக இருக்குது, பாஜக தலைமை ஒரு கூட்டணியாக இருக்குது. அவ்வளோதான். இந்த எந்த கூட்டணிக்கும் பேர் கிடையாது. தேர்தல் நேரங்களில் தான் அது எந்த கூட்டணி யாரோட சேர்றாங்கிறது முடிவு பண்ண முடியும். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணியும் கிடையாது, மதசார்பற்ற கூட்டணியும் கிடையாது. ஆனால் மதசார்பற்ற கூட்டணி நாங்கள் தாங்கிற மாதிரி அவங்க சமூக நீதி கூட்டணின்னு அவங்க ஒரு பேர் வைக்கிறாங்க. அதை ஒன்றும் ஏற்றுக்கல. அப்படிங்கும்போது பேர் வைக்கிறது என்ன ஆயிருப்போது? ஆல்ரெடி பவருக்குள்ளே உள்ளே போயிட்டாங்களே.
அதெல்லாம் வந்து வரக்கூடிய காலத்துலாம் தெரியாது. ஓகே சார். இந்தியா கூட்டணியில இருந்து இந்த திமுக விலகி இருக்கு, புறக்கணிச்சிருக்காங்க அந்த கூட்டத்துல. இப்ப அடுத்த கட்டமா திமுக யாருக்கு ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி. இல்லை, திமுகவை பொறுத்த வரைக்கும் அடுத்து நாடாளுமன்ற தேர்தல் தான். உள்ளாட்சி தேர்தல் எனக்கு தெரிஞ்சு தனிச்சு தான் போட்டுடுவாங்க. வேறு வழி இல்லை, அவங்க பாஜகவை நோக்கி போக வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்காங்க. அதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தொடர்ந்து அதிகமா எதிர்த்தது பாஜக தான் திமுக. மறுபடியும் அங்க போய் இணைஞ்சிடுவாங்க. ஏன்னா விஜய் அவங்க அதை வச்சுதானே விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. இல்ல, வேற வந்து நீங்க வேற சூழல் கிடையாதுல்ல. அகில இந்திய அளவில் காங்கிரஸை எதிர்க்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ராகுல் காந்திக்கு எதிராக பேனரே வச்சுட்டாங்க. டெல்லியிலேயே தன்னுடைய எதிர்ப்பை காமிச்சிட்டாங்க. அப்படிங்கும் போது பாஜகவுக்கு காங்கிரஸுக்கு எதிரான ஒரு கூட்டணியோடு அவங்க பயணம் பண்ணுறது தான் அவங்களோட அடுத்த அரசியல் நகர்வாக இருக்கும். அப்படிங்கும்போது அதை நோக்கி தான் அவங்க போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஏற்கனவே இங்கே வந்து திமுகவுடைய கோர் ஓட் பேஸாக இருக்கக்கூடிய எஸ்சி ஓட்டு, மைனாரிட்டி ஓட்ஸ்லாம் திமுகவை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போயிடுச்சு. இப்போ மீண்டும் போய் பாஜகவோட அவங்க கூட்டணி இருக்கக்கூடிய மிச்சம் மீதி இருக்கக்கூடிய ஓட்டு அங்கே போயிடும். ஆனால் அவங்க என்ன பிளான் பண்ணுவாங்கன்னா, எஸ்சி மைனாரிட்டி ஓட்டு அந்த பக்கம் போனால் கூட பிசி எம்பிசி ஓட்டை நம்ம கவர் பண்ணணும். அப்போ அந்த அரசியலை கையில் எடுப்போம். அன்புமணி, டிடிவி தினகரன், அண்ணாமலை இவங்க எல்லாம் சேரக்கூடிய ஒரு கூட்டணியாக ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க நேரடியாக பாஜகவோட சேர்றாங்களா இல்லை அண்ணாமலையோடு அவங்க கை கோர்க்குறாங்களா அப்படிங்கிறது தெரியல. வரக்கூடிய தவிர பாஜகவோடு அவங்க சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அடுத்த 20 ஆண்டுகள் வந்து கூட்டணி ஆட்சி தான் தமிழகத்தில் அப்படின்றத எடுத்துக்கலாம். இல்லை, அப்படி நம்ம சொல்ல முடியாதுல்ல. நாளைக்கு என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. 2024 விஜய்ங்கிற ஒரு கட்சி ஆரம்பிச்சது யாருக்கும் தெரியாது. 40க்கு 40 திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறுது. 2 வருஷத்தில் அந்த கூட்டணி தோல்வி அடையுது. கூட்டணியே சின்ன பின்னமாக செதறுது. அப்படிங்கும் போது இன்னும் 20 வருஷத்துக்குள்ள என்ன நடக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த ஆட்சி எப்படி நடக்க போகுது, மக்கள் இதை ஏற்றுக்கிறாங்களா, சிறப்பாக இருக்கா, இன்னொரு கட்சி யார் உருவாகுதா, அந்த கட்சிக்கு இதை விட சப்போர்ட் அதிகமாக இருக்காங்கிறதெல்லாம் இருக்குல்ல. 20 வருஷ கணக்கெல்லாம் நம்ம போட முடியாது. இப்போ அடுத்து வரக்கூடிய தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலில் இந்த கட்சி ஆட்சியினுடைய பெர்ஃபார்மன்ஸை வச்சு இருக்கும். ஓகே சார். இப்போ விஜயோடைய ஆட்சி வந்து ஆரம்பத்தில் சொல்லியிருந்தாங்க 6 மாதம் பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் இப்போ வந்து 3 மாதம் கூட தாங்காதுன்னு தொடர்ந்து விஜய் ஆட்சி மீது நிறைய விமர்சனங்கள் முன் வச்சுட்டு வராங்க. அது எப்படி? இல்லை, 3 மாதம் தாங்காது, 6 மாதம் தாங்காதுன்னு அவங்க குறி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆட்சி 5 வருஷம் போகுங்கிறத மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா அவருக்கான அந்த கூட்டணிக்கான பலம்ங்கிறது அதிகமாகிட்டே போகுது. 2வது ஒரு புதிய அரசியலை செய்யணும்னு நினைக்கிறாங்க. அப்படிங்கும்போது மக்கள் மத்தியில் ஒரு சில இடங்களில் அவருக்கு கோபமாக இருந்தாலும் சரி, சில இடங்களில் வந்து சரி செய்யக்கூடிய வேலை செய்கிறாங்க. அதெல்லாம் ஒரு 6 மாதம் கழித்து தான் பார்க்கணும். அதனால் இந்த கூட்டணி இப்போ இருக்கக்கூடிய ஐஎம்எல்லாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டலாக இருக்கட்டும், விசிகாவாக இருக்கட்டும், அவங்கள பொறுத்த வரைக்கும் முக்கியமான இஷ்யூஸ் வர்றப்ப அவங்க வந்து பேசுகிறாங்க. அவங்க முக்கியமான விஷயம் வர சொல்கிறாங்க, அதையும் அவங்களுக்கு கேட்டுக்கிறாங்க. அப்படிங்கும்போது இந்த ஆட்சி வந்து 6 மாதத்தில் போகும், 3 மாதத்தில் போகுங்கிற ஒரு ஆசையில் அவங்க சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஆட்சி 5 வருஷம் போகிறதுக்கான ஸ்மூத்தாக போகும். சில இடங்களில் பிரச்சனையும் இருக்கும், ஆனால் கொண்டு போயிடுவாங்க. ஓகே சார். இன்னும் ஒரு கேள்வி. அண்ணாமலை அவர்கள் வந்து விஜய்க்கு என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவாருன்னு நம்ம எடுத்துக்கலாம்? விஜயும் அண்ணாமலையும் 2 பேரும் ஒரே களத்தில் அரசியல் பண்ணக்கூடியவங்க. அந்த இளைஞர்களை மையப்படுத்தி அரசியல் பண்ணக்கூடியவங்க. அண்ணாமலை அதிகமா இளைஞர்கள் கிட்ட பேசுவாரு அப்படின்ற ஒரு விமர்சனம். ஆமா, அண்ணாமலை பேசுவார். அதை விடுங்க, விஜய் வந்து ஒரு ஸ்டில் போட்டால் போதும், ஒட்டு மொத்தமாக பிளாஸ்ட் பண்ணி விட்டு போயிடுவாங்க. அண்ணாமலை உட்காந்து 1 மணி நேரம் உட்காந்து அவருடைய பெரிய அரசியல் கருத்துக்கள்லாம் சொல்லி பேசினா கூட, இவர் இந்த பக்கம் ஒரு கூலர் சப்போர்ட் நடந்து போகிற மாதிரி ஒரு ஸ்டில்ஸ் போட்டாலே மக்கள் வந்து அவருக்கு மேலே பிளாஸ்ட் விட்டுறாங்க, அவருடைய ஆதரவாளர்கள். அந்த அளவுக்கு இருக்குது. அதை விட இன்றைக்கி பவர் கையில் இருக்குது, அரசாங்கம் அவருடைய கையில் இருக்குது. அதை இவர் வந்து சரியாக செய்யணும்னு நினைக்கிறார். இப்போ திட்டங்கள் சரியாக போய் போகிற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காகவே அவரை எதிர்த்தவர்கள் கூட இந்த பக்கம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அண்ணாமலை வந்து தாவேகாவுக்கு ஒரு சரியான டஃப் ஃபைட்டராக இருப்பார், அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா இந்த முறை வாக்களித்ததில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 20% வந்து அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் இந்த பக்கம் போட்டிருக்காங்க. அண்ணாமலை ஆதரவாளர்கள் தாவேகாவுக்கு போட்டிருக்காங்க, அது உண்மைதான். அப்போ அதை வந்து இவர் திருப்பி கொண்டு வரணும், ரீகல்டிவேட் பண்ணணும். அது வந்து இவருடைய செயல்பாடுகளை பொறுத்து தான் இருக்கு. ஆனா அண்ணாமலை ஆரம்பத்திலே கட்சி ஆரம்பிச்சிருக்கலாம் அப்படின்ற ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அண்ணாமலை தனி கட்சி இதே மாதிரி தொடங்கி இருந்தார்னா ஒரு கடுமையான ஃபைட்டாக இருந்திருக்கும். ஏன் ஒரு வழியில் அவர் ஜெயிக்க கூட வாய்ப்பு இருந்திருக்கும், முதலமைச்சராக கூட ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படி இல்லை. இப்போ சூழ்நிலை வந்து இவர் அங்கே போயிட்டாங்க, நிறைய பேர் ஆட்டில் அங்கங்கே கிளம்பி போயிட்டாங்க. 1.5 வருஷமாக அவரே சைலண்டாக இருந்தாங்க, வேறு கட்சிகளுக்கு போயிட்டாங்க. திரும்பி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காரு. ஆரம்பித்தாலுமே ஒரு திட்டத்தோடு ஒரு திட்டம் இல்லாமலாம் ஆரம்பிச்சிருக்க மாட்டார். கண்டிப்பாக ஒரு பெரிய திட்டத்தோடு ரொம்ப லாங் ஸ்டாண்ட் கொண்டு போகணுங்கிற மாதிரியான ஒரு விஷயனோட தான் ஆரம்பிச்சிருக்கிறாரு. அது போக போக தெரியும் நமக்கு.
ஓகே சார். இப்ப தொடர்ந்து அரசியல் களம் எதை நோக்கி போகும் நம்ம எடுத்துக்கலாம் சார். தொடர்ந்து பல மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கு. இப்ப நம்மளே பேசணும், அண்ணாமலையுடைய வருகை வந்து அரசியல் களத்துல எப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்? இல்லை, அண்ணாமலை மட்டும் கிடையாது, இன்னும் சில 3-4 கட்சிகள் வரப்போகுது தமிழ்நாட்டில். இளைஞர்களை மையப்படுத்தி, ஜென்சி இளைஞர்களை மையப்படுத்தி ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தனியாக ஒரு எம்எல்ஏ வந்து எக்ஸ்எம்எல்ஏ வந்து கட்சி ஆரம்பிக்க போகிறாரு. ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் கட்சி ஆரம்பிக்க போகிறாரு. பல கட்சிகள் தன்னை மாற்றம் செய்ய தயாராகிட்டாங்க, இளைஞர்கள் நோக்கி போகிறாங்க. அப்படிங்கும்போது தமிழ்நாட்டில் அரசியல் களம்ங்கிறது ரொம்ப ஆரோக்கியமாக தான் போகுது. அப்படி போகிறது நல்லது தான். இவர்களிடம் கேள்வி கேட்பதுக்கு இன்னொருத்தர் இருக்கணும்ல வலுவா. அப்படிங்கும்போது ஒரு போட்டி அரசியலாக தான் போகிறப்ப அது ஒரு ஆரோக்கியமான அரசியலாக தான் இருக்கு. சார், கர்நாடக முதல்வர் வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு, எங்களுக்கு ஸ்டாலின் இருந்திருந்தாதான் பிரச்சனை ஆயிருந்திருக்கும், ஆனா விஜய் இருக்காரு, எங்களுக்கு சுலபமா பிரச்சனை முடிஞ்சிடும், அந்த மேகதாது விஷயத்துல சொல்லியிருப்பாரு. அதை எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, மேகதாது விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அது தமிழ்நாட்டினுடைய ஸ்டாண்ட் வந்து கட்டக்கூடாதுங்கிறது. அவங்க வந்து அதை வந்து கட்டிய தீர்வுங்கிறாங்க. ஆனால் இப்போ ஒரு சிக்கலே என்னன்னா, இவங்க கூட்டணியில் இருக்கிறது தான் சிக்கல். இப்போ காங்கிரஸ் கட்சிக்கு 2 அமைச்சர் இருக்கிறாங்க, அது விஜய் தலைமையிலான தாவேக அரசாங்கத்தில் இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது இது வந்து எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. கூட்டணியும் ஹேண்டில் பண்ணி ஆகணும், தமிழ்நாட்டினுடைய உரிமைகளும் போகக்கூடாது. ஏன்னா அப்போ அவங்க இருக்கிற போது வெளியில் வந்து ஆதரவு கொடுத்துருந்தாங்க, கூட்டணியில் இல்லை நேரடியாக. அப்படிங்கும்போது அது அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த வழக்கு வந்து நீதிமன்றத்தில் இருக்கு. ஏன் இந்த கேள்வி கேட்டேன்னா, இப்ப விஜய் மீது வைக்க வேண்டிய விமர்சனமா என்ன வைக்கிறாங்கன்னா, அவர் பேச வேண்டிய இடத்துல பேசல, இதற்கு முன்னாடி டெல்லிக்கு போனாரு, அங்கேயுமே எதுவுமே பேசல, என்ன பேசினாங்கன்னு கூட யாருக்கும் தெரியப்படுத்தல, அதனாலதான் மற்ற மாநில முதல்வர்கள் வந்து ரொம்ப சுலபமா எடுத்துக்கிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. பேசணுங்கிறது எந்த விதமான ரூல்ஸும் கிடையாது, ரூல்ஸ் கிடையாது. ஆனா மக்களுக்காக வந்து இவங்க வந்து ஒரு குற்றச்சாட்டே வைக்கிறாங்க, இவர் பேசலன்னா கூட இன்னைக்கு சொல்றாங்க, காலைல 10 மணிக்கு ஆஃபீஸ்க்கு வந்தாரு, 5 மணிக்கு உட்காந்து வந்து டெய்லி ஃபைல் பார்க்குறாரு, ஆஃபீஸ் வேலையை பார்க்குறாருங்கிறாங்க. அப்படிங்கும்போது டெய்லி வந்து ப்ரெஸ்ஸை சந்திக்கணும், ஒவ்வொருத்தவங்களுடைய ஸ்டைல். இப்போ கலைஞர் இருந்தாருன்னா கலைஞர் டெய்லி ப்ரெஸ்ஸை பார்ப்பார். டெய்லி மதியானம் 1 மணிக்கு அவர் அறிவாலயத்துலேருந்து வீட்டுக்கு போகிறப்ப, ஆட்சியில் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி, கம்பல்சரி ப்ரெஸ்ஸை பார்ப்பார். ஏன்னா அவர் அடிப்படையில் ஒரு பத்திரிகையாளர், எழுத்தாளர். பத்திரிகையாளர் எழுத்தாளரோட தொடர்பு வச்சுருப்பாங்க. அது என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி ப்ரெஸ்ஸை சந்திக்கிறப்ப தான் நம் களம் யதார்த்தம் நமக்கு தெரியும். ஒருத்தவங்க ஒரு கேள்வி கேட்பாங்க, அப்போ கேட்குறப்ப அப்போ ஒரு இதெல்லாம் நடந்திருக்கோம், நம்ம வந்து பல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு விஷயம். ஆனால் அது சந்திக்கணும், அதை வந்து சந்திக்காத ஒரு பெரிய குற்றம்லாம் கிடையாது. சந்திக்கிற பட்சத்தில் தான் யதார்த்தம் நமக்கு தெரியும். இன்றைக்கி என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிறது நமக்கு வந்து நேரடியாகவே நமக்கு தெரியும். இப்போ முதலமைச்சராக போய் உள்ளே உட்காந்துட்டாருன்னா அவரை சுற்றி ஒரு வளையம் போட்டுருவாங்க, நியூஸே ஃபில்டர் பண்ணி தான் வரும் அவருக்கு. அப்போ வந்து முழுவதுமாக அவருக்கு வந்து ஒரு செய்திகள் போய் சேராது. அப்போ பத்திரிகையில் சந்திக்கிறப்ப தான் யதார்த்தம் தெரியும். கலைஞர் என்ன பண்ணுவார், முதலமைச்சராக இருந்தப்பையும் சரி, அவரை எதிர்த்து எழுதக்கூடிய பத்திரிகைகளில் பர்சனலாக ஃபோன் பண்ணி கேட்பார், உண்மையில் என்ன நடக்குது, பல்ஸ் தெரிஞ்சுக்கிறாங்க. உண்மையில் என்ன நடக்குது, இந்த அரசாங்கம், இந்த அரசியல்வாதி ஏதாவது பண்ணியிருக்கிறாரா, அமைச்சர் ஏதாவது பண்ணியிருக்கிறாரா, மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிற அந்த பல்ஸை தெரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த தொடர்பு வந்து மக்களுடைய எண்ண ஓட்டத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கான சந்திப்பு தான் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு. அது செய்யணும். பட் அவர் ஆரம்பத்துலேருந்து அதை தவிர்க்கிறார். பட் வேறு விஷயங்கள்லாம் அவர் தெரிஞ்சுக்கலாம். பட் இது பத்திரிகையாளர் சந்திக்காது வந்து ஒரு பெரிய குற்றமாக இன்னைக்கு பேசிகிட்டு இருக்காங்க. அதை விட நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டிய விஷயம் இருக்குது. பத்திரிகையாளர் சந்திக்காமல் போயிட்டார், அது வந்து ஒரு பெரிய குற்றம். ஒரு முதலமைச்சர் பத்திரிகையாளர் சந்திக்கலாம் அப்படி ஒன்றும் சட்டம் கிடையாது. சந்திச்சா மக்களினுடைய ஒரு பிரச்சனையே நமக்கு எளிதாக நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். அதை செய்வார்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி சார்.